இன்னைக்கு நான் 2007 வருஷம் ரிலீஸ் ஆன ப்ரீ போர்ட்டிஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன்க்கு என்னன்னா, ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விபத்துல இறக்க போறாரு அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு நடக்கிற மாதிரியே தெரிய வருது. அதனால எப்படியாச்சும் அவங்க கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அந்த கனவு மூலம் அவங்க கணவரை காப்பாத்துறாங்களே இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையை. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி முதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். படத்தோட தொடக்கத்திலே ஒரு அழகான கணவன் மனைவி தான் காட்டுறாங்க. இதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே பிசினஸ் அப்படின்ட்டு சுத்திட்டு இருப்பாரு. அதனால அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ட்ரிப் அப்படின்ட்டு வெளியூருக்கும் போவாரு. இப்ப கூட ஒரு பிசினஸ் ட்ரிப்காக தான் வெளில கிளம்பிட்டு இருக்காரு. அவர் போன கடுத்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பசங்க, ஹீரோயின் அப்புறம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போன கடுத்து ஹீரோயின் தன்னோட வீட்டை கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுல கண்ணாடியால செய்யப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்டான கதவு ஒண்ணு இருக்கு. அந்த கதவுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாம இருக்கும். அந்த கதவு மூடி இருக்கா திறந்திருக்கா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான கதவு. இந்த கதவு மூடி இருக்கும் போது யாராச்சும் போய் முட்டிக்கிட்டாங்கன்னா பெரிய விபத்து வந்துடும் அப்படின்றனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அது ஒரு சில ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் யாரு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்காரு. ஆனா போனை எடுக்க காட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கால் கட் ஆயிடுச்சு. திருப்பி ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. போன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல அப்படின்ட்டு வீட்டுக்கு பின்பக்கமா நின்னுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட வெளிப்பக்கத்துல இருந்து யாரோ தங்க காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குது. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி போய் பாக்குறப்ப ஒரு போலீஸ்காரர் நின்னுட்டு இருக்காரு. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, மேடம் இது எப்படி உங்ககிட்ட சொல்றதே எனக்கு தெரியல, பட் சொல்லியாக வேண்டியது என் கடமை. நேத்து ஒரு விபத்துல உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கால் பண்ணாரு. ஆனா இப்ப போலீஸ் நேத்து இறந்து போயிட்டதா சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் என் வீட்டுக்காரர் போன் போட்டாரு. அதை நான் எடுக்க காட்டியுமே கட் ஆயிட்டு திருப்பி அவருக்கு தான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க வந்து அவருக்கு இறந்து போயிட்டதா சொல்றீங்க, ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்ல மேடம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேத்து ஒரு கார் விபத்துல உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நசுக்கி இறந்து போயிருக்காரு. அதை வந்து உங்ககிட்ட சொல்லதான் வந்திருக்கேன். சோ நாளைக்கு காலையில உங்களுக்கு டெட் பாடி கையில ஒப்படைச்சிரும் அப்படின்ட்டு அந்த போலீஸ்கார் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப ஹீரோனுக்கு இந்த போலீஸ்கார் சொல்றத நம்புறதா வேணாவா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வருது. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோனுக்கு போன் வந்துச்சு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை நம்பாம உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க ஸ்கூல்ல இருக்க பசங்களை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது கூட அந்த பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா கார்ல போறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வரமாட்டாரு, நம்மளாம் இப்ப அனாதை ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோன் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஊர்ல இருக்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த சொல்லி ஊருக்கு வர வைக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மாவா அந்த வீட்டுல இருக்காங்க. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கால் பண்ணி, என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சடங்குலாம் இருக்கு, நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப ஹீரோன் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதி நிலவுது. இந்த அமைதி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைதி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோட பெட்ரூம்ல இருந்து வீட்டை விட்டு வெளில போறாங்க. வீட்டு வாசல்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பயன்படுத்தினது. இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கப்ப வீட்டுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குறப்ப ஹீரோனுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு. ஏய் என்ன பாக்குற அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறப்ப, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமா அவங்க பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இவங்க திருப்பி வரும்போது குழப்பத்தோட கார் ஓட்டிட்டு போனனால எதிரில வந்த ஒரு காரை கவனிக்காம அது மேல போய் விட்டுட்டாங்க. அதனால போலீஸ் என்ன பண்றாங்க, ஹீரோனுக்கு கிட்ட ஃபைன் போறதுக்காக வந்திருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நேத்து உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா சொல்லி ஒரு போலீஸ்கார் வந்தார்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் பார்த்துமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பட் அந்த போலீஸ்காருக்கு ஹீரோனுக்கு யாருன்னே தெரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபைனை போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டுல ஒருத்தவங்க கிட்ட மீட் பண்ணி, நேத்து நான் உனக்கு கால் பண்ணனா, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துட்டு, எதுவும் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா, என்னாச்சு ஏன் கிட்ட சொல்லல அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தத்தோட கேட்கிறப்ப, பொண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சிட்டு அங்க இருக்கிற சில ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறப்ப ஹீரோனுக்கு ஏற்கனவே இந்த ட்ரெஸ் துவைச்ச மாதிரி தோணுது. ஆனாலும் இந்த துணி நம்ம ஏன் இப்ப திருப்பி துவைக்கிறோம் அப்படின்ட்டு குழப்பத்தோட துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. அப்படி துவைச்ச துணி எல்லாத்தையுமே வீட்டு பக்கம் காய வைக்கிறப்ப கல் தருக்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்படி விழும்போது அவங்க பக்கத்துல ஒரு காக்கா இருந்திருக்கு. அதுல தெரியாம கைய வச்சுட்டாங்க. பார்த்தா அந்த காக்கா ஏதோ கரண்ட்ல அடிபட்டு இறந்து போன மாதிரி தெரியுது. அந்த காக்கா மேல கை வைக்கவும் அதுல இருக்க ரத்தம் எல்லாமே ஹீரோன் மேல பட்டுடுது. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, வேகமா போயிட்டு தன்னோட உடம்ப கிளீன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க கணவர் கூட படுத்து தூங்குறாங்க. அப்புறம் திருப்பி
திருப்பி ஹீரோயின் கனவுல இருந்து கேஞ்சிருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சோ நைட்டு எப்படி ட்ரெஸ் மாறுச்சு அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வீட்டுல இருக்க கண்ணாடி எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க போர்வையால போத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பாத்திரைக்கு வாஷ் பேஷன்ல கொட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்ட்டு கூட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் வீட்டுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பாக்குறப்ப வீட்டுக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, நீங்களே எதுக்கு அங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேக்குறப்ப, எங்க நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கால் பண்ணீங்க, இப்ப நீங்களே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. இது திருப்பி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறாங்க. அப்புறமேட்டு அவங்களோட சின்ன பொண்ணை போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட முகம் எல்லாமே காயமா இருக்கு. ஆமா, இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தை கிட்ட கேக்குறப்ப அதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட டெட் பாடி சவப்பெட்டியில வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு கன்ஃபார்மே ஆகுது, உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த சவப்பெட்டியில இருந்து அவங்க ஹஸ்பண்ட பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேடம் நீங்க பயந்துருங்க அப்படின்ட்டு தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பண்ண அட்டூழியத்துல அது வந்து பாத்தீங்கன்னா சவப்பெட்டி அப்படியே கொஞ்சம் கீழே விழுது. அப்படி விடும்போது அந்த சவப்பெட்டி திறந்து அவங்க ஹஸ்பண்ட் தலை மட்டும் கீழே விழுது. அப்பதான் தெரியுது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹீரோயினோட ஹஸ்பண்டோட டெட் பாடிக்கு சுடுகாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சடங்கு முறைப்படி புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப நேரமா அந்த சுடுகாட்டு பக்கத்துல ஒரு கார் ஒன்னு நின்னுட்டு இருக்கு. அந்த காரை பார்த்தும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, யார் இது ரொம்ப நேரமா இந்த இடத்துல நிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோயின் வந்து யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, மேடம் எனக்கு தெரியலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே திருப்பி அந்த மாத்திரையை எடுத்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த மாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப ஜான் பெனட் அப்படின்ற ஒரு டாக்டரோட பேர் போட்டு அதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா போன் டிக்ஷனரியில தேடி பாக்குறாங்க. கரெக்டா ஒரு பக்கம் கிழிச்சிருக்கு. அந்த கீஞ்ச பக்கத்துல தான் அது இருக்கு அந்த டாக்டரோட பேரு. ஆனா இந்த மாத்திரை யாருக்கு யார் சாப்பிட அப்படின்ட்டு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா குப்பை தொட்டியில பேப்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப அந்த டாக்டரோட பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியில இருக்கு. குப்பை தொட்டியில தான் அந்த டாக்டரோட பேப்பர் இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அதை எடுத்து கால் பண்றாங்க. லைன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. சரின்ட்டு அதை விட்டுட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போய் பாக்குறப்ப போலீஸ்காரங்களும் ஒரு சில அதிகாரிகளும் வந்திருக்காங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அது ஹீரோன் தெரியல, அவங்க இங்க கீழே விழுந்துட்டான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றப்ப, அது எப்படி மேடம் உங்க குழந்தைக்கு அடிபட்டது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும், சோ நீங்க தான் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்னு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என் பொண்ணு நான் ஏன் சார் பண்ணணும் அப்படின்றப்ப, இல்ல மேடம் அந்த குழந்தை நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நாங்க இப்ப கைது பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தா கைது பண்ணி மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற ஒரு டாக்டர் ஹீரோனை பார்த்துட்டு, இவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, இவங்க இப்பதான் என்கிட்ட சைக்கிளிங் வந்திருக்காங்க, இவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறாரு. ஆனா ஹீரோனுக்கு அவர் முகத்தை சரியா பார்க்க முடியல. அடுத்த ஹீரோனுக்கு ஒரு மயக்க ஊசி போடுறாங்க. அப்படியே ஹீரோன் தூக்கத்துல இருந்து திருப்பி கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. வீடியோ வந்து பார்த்தா சுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ தங்க குளிக்கிற சத்தம் கேக்குது. யார் அப்படின்ட்டு பாத்ரூம் திறந்து பாக்குறப்ப ஹீரோ தான் வந்து பார்த்தா குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே ஹீரோனுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, இறந்து போனவரு எப்படி உயிரோட வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு கூட கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே கீழே போயிட்டு அவங்க பசங்களோட முகத்தை பாக்குறாங்க. யாருக்குமே வந்து பார்த்தா அடிப்படையில நல்லா தான் இருக்காங்க. உடனே ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு ஏதோ ஒரு மென்டல் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு உடனே ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்க கனவுல பார்த்தா அதே டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு அவர் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு மனநல பிரச்சனை தான், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுக்கறாரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கனவுல பார்த்தா அதே மாத்திரை தான். இப்ப ஹீரோன் கணவர் கிறக்க போறாரு அப்படின்றது ஹீரோனுக்கு லைட்டா புரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. நீங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த டேப்லெட்டை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா இந்த டேப்லெட்லாம் வேஸ்ட் போடாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதனால அதை தூக்கி குப்பை தொட்டியில போறதுக்கு பத்தி வாஷ் பேஷன்ல போட்டுட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க பசங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல மழை பெய்யற சவுண்ட் கேக்குது. உடனே அவங்க சின்ன பொண்ணு கிட்ட வெளியில காயிற துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்மா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு என்ன பண்றான்னா வேகமா போடுறா. அப்படி ஓடும்போது அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. புதுசா போட்ட கதவை பத்தி இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் சரியா தெரிய மாட்டேனுது, அது மூடி இருக்கா திறந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல, பார்த்து போடி அப்படின்ற மாதிரி உங்க கத்த காட்டியுமே கரெக்டா அந்த பொண்ணு மூடின கதவுல முத்தி மூஞ்சு புல்லாவே கண்ணாடியால குத்தி போயிடுது. அதுக்கடுத்து அந்த பொண்ணு உடனே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போன கருத்து டாக்டர் அந்த பொண்ணு முகத்துக்கு தையல் போட்டுட்டு
இனிமேட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோனுக்கு எப்படி அவங்க பொண்ணுக்கு கனவுல அடிபட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்க எல்லா கண்ணாடியுமே மறைச்சு வைக்கிறாங்க. இன்கேஸ் அந்த குழந்தை கண்ணாடியை பார்த்து அவன் முகத்துல பயந்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி எல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு. நீ தான் கேட்க மாட்டேன்ட்டு இப்ப பாரு நம்ம பொண்ணோட முகத்துல அடிபட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லங்க நான் அந்த வீட்டுல கண்ணாடிக்கு ஒட்டுனன்னு சொல்லி தான் நினைச்சேன், ஆனா நான் பொட்டுல போல இருக்கு, மறந்துட்டேனா இல்ல எனக்கு ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கிடத்தை விட்டு போயிட்டாரு. இப்பதான் ஹீரோனுக்கு நம்ம கண்டுட்டு இருந்த கனவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிஜமா நடக்க போகுது. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வருங்காலத்தை பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு தோணுது. அப்படி பார்த்தா கூடிய சீக்கிரமே அவங்க கணவர் இறக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியும் போது ஹீரோயின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த டாக்டரோட நம்பரை கீச்சு குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. இதுக்கடுத்து ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, வர புதன்கிழமை நீங்க ஒரு பிசினஸ் ட்ரிப் போறீங்கல்ல, அந்த ட்ரிப்புக்கு நீங்க போவேனா, அதுக்கு பத்தி நம்ம எங்கேயாச்சும் குடும்பத்தோட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பாருமா குடும்பத்தோட நம்ம நிறைய நேரம் டைம் பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்ததா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க. இப்ப ஹீரோன் திருப்பி கண்ணு முழிக்கிறப்ப வருங்காலத்துல இருக்காங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் வருது. எப்படியாச்சும் அவங்க கணவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான், ஆமா அந்த ஃபியூரல்ல ஒரு பொண்ணு வந்தால அப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்பதான் இந்த பொண்ணு ஹீரோ வேலை பாக்குற ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஹீரோவுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு தான். சரிட்டு அவளை பத்தி விசாரிப்போம் சொல்லிட்டு அங்க போய் கேட்கிறப்பதான் அவ ஒரு விஷயத்த சொல்றா, நானுமே உங்க கணவரும் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்காதலுக்கு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டுமே ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபம் வருது. இது வரைக்குமே அவங்க கணவரை காப்பாத்தணும் சொல்லி நினைச்சவங்க இதுக்கடுத்து அந்த ஆள் செத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அதுக்கு யாருன்னு சொல்லி பார்த்தா பேங்க்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. மேடம் உங்க கணவருக்கு இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே உங்க பசங்க மேல டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு, சோ கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்கு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிருக்காங்க. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மனசு குழப்பத்து வருது. ஏன்னா ஒரு பக்கம் புருஷன் என்ன பண்றானா ஒரு கள்ளக்காதலி வச்சு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தான் பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம காப்பாத்தலாமா வேணாமா, இப்ப சாக போறான்னு தெரிஞ்சிட்டு நம்ம காப்பாத்தாம விட்டோமா அது குற்றமா அப்படின்ட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க மண்டைக்குள்ள போடிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, கம்முனு படுத்து தூங்குறாங்க. விடிஞ்சா ஹீரோன் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்காரு. ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் ஹஸ்பண்ட் இறக்க போறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்றேனே தெரியல. சோ சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நல்லது நடக்குமா, இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவங்க ஹஸ்பண்ட் இறக்க போறாரு அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம கூட தானே இருக்கீங்க ஒரு சேஞ்சுக்கு நீங்க பசங்க கூட விளையாடுங்க, நைட் அவங்க கூட தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு என்ன பண்றாருன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு பசங்க கூட படுத்து தூங்குறாரு. இப்ப ஹீரோன் தூக்கத்துல இருந்து கண்ணம் வச்சு பாக்குறப்ப பக்கத்துல வந்து பார்த்தா அவங்க கணவரை காணும். சோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை, இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இறக்க போறாரு. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் அவங்க கணவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கார்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது அவர் மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு அழகான குடும்பம் அன்பான மனைவி இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணு கூட நம்ம அஃபேர்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, இங்க பாருமா பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம இனிமேட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுதான் நம்மளோட லாஸ்ட் கால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அடுத்ததா பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி, சரி அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் என் 2 பசங்களுக்கு பாலிசியா போட்டுருங்க, இன்கேஸ் நான் இறந்து போயிட்டேன்னா அந்த பணம் அப்படியே என் பசங்களுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்றாரு. சோ இந்த நேரத்துல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வந்திருக்கும்ல, அந்த கால் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப அந்த காலை எடுக்கல அப்படின்றதும் ஹீரோ வந்து என்ன பண்ற திருப்பி கால் பண்றாரு, அதையுமே எடுக்கல. ஆனா ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் தான் போடுறாங்க. ஆனா வேற ஒரு போன்ல இருந்து போடுறாங்க. இந்த மாதிரி நான் தான் பேசுறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வண்டியை நிறுத்துங்க அப்படின்றப்ப அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, இல்லம்மா நான் தான் உங்ககிட்ட பேசணும், உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், அதை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப பேசுறேன்னா எப்பவுமே பேச முடியாம போடுமோ பயமா இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு தெரியுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அசிஸ்டன்ட் கூட அஃபேர்ல இருந்தீங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்றப்ப, அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இப்ப அவகிட்ட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்காகத்தான் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி நீங்க வாழலாம் கொஞ்சம் காரை நிறுத்துங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா காரை நிறுத்தாம நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு டைம் ஆயிட்டு வேகமா போறாரு. அப்படி போறப்ப கரெக்டா 220வது மைல் வருது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தா அவருக்கு விபத்து நடந்திருக்கு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றல வண்டியை நிறுத்துங்க அப்படின்றப்ப ஹீரோ வண்டியை நிறுத்துறாரு. அப்படி நிறுத்துறது
எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எதிர்த்துல நிக்கிறாங்க. அவங்க இறங்கி வரப்ப ஒரு கார் வேகமா வருது. ஒரு பேர் அந்த கார் தான் மோத போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சீக்கிரம் கார் எடுத்து நவுத்தி வாங்க அப்படின்றப்ப ஒரு நடு ரோட்ல வந்து நிறுத்துறாரு. அந்த காரு இடிக்காம போயிட்டு அப்பதான் என் புருஷனை காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறப்ப பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் வருது. அப்பதான் ஹீரோனுக்கு போலீஸ்காரங்க சொன்னது ஞாபகம் வருது. ஒரு கார் விபத்து, ஒரு ட்ரக் இடிச்சு உங்க ஹஸ்பண்ட் தலை நசுக்கி இறந்து போயிட்டாருன்னதும் எங்க அந்த ட்ரக் உங்களுக்கு இடிக்க வருது, உடனே அந்த காரை கெடுங்க அப்படின்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகல. சரி நீங்களாச்சும் பெல்ல வாங்க அப்படின்றப்ப டோர் வந்து பார்த்தா ஓபன் ஆகல. கட்டுப்பாட்டை அந்த ட்ரக் என்ன பண்ணுது, கரெக்டா அந்த காரை இடிச்சு ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோன் கண்ணு முன்னாடியே கொடூரமா இறந்து போயிட்டாரு. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இயற்கையை வந்து பார்த்தா யாராலுமே ஏமாத்த முடியாது, அங்க என்ன நடக்க போதோ அதை தடுக்க முடியாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அது இப்ப ஹீரோன் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறப்ப வீட்டுல அவங்க பொண்ணுங்களை பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு முகத்துல இந்த தழும்பெல்லாம் போயிட்டு இப்ப நல்லா இருக்காங்க போல இருக்கு. அப்படியே ஹீரோனோட பயத்தை காட்டுறாங்க. அவங்க பயத்துல ஒரு குழந்தை பறந்துட்டு இருக்க போல இருக்கு. நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, என் புருஷன் கூட இல்லாட்டி கூட என்னால என் பசங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போல்டு லேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்ணாம கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க.